ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஈவா சமையல். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம சேனலில் பூண்டு யூஸ் பண்ணி நம்ம வீட்டில் பெருந்தொல்லையாக இருக்கிற கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் எப்படி அழிக்கிறது தான் பார்க்க போகிறோங்க. ரொம்பவே எஃபெக்டிவான ரெமெடி தாங்க இது. நம்ம வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சிலாம் வர ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது அவ்வளோ ஈஸியாக நம்ம வீட்டை விட்டு போகவே செய்யாதுங்க. நம்மளும் கடைகளில் அதிக காசு கொடுத்து கிட் ஸ்ப்ரே அந்த மாதிரி ஸ்ப்ரே எல்லாம் வாங்கி யூஸ் பண்ணுவோம். நம்ம வீட்டில் பாத்ரூமில் வந்து கரப்பாம்பூச்சி தொந்தரவு இருக்கும்போது அதிலெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி அதை அழிச்சு விட்டுறலாம். ஆனால் கிச்சனில் வந்து நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி தொந்தரவு இருக்கும்போது நம்ம அதில் கிராசரி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருக்கிறதுனால நம்ம வந்து அதிலலாம் ஸ்ப்ரே பண்ண முடியாதுங்க. கிராசரி ஐட்டம்ஸ்லலாம் பட்டுருச்சு அப்படின்னா அது வந்து நமக்கு பாய்சன் ஆயிரும். ஸோ நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதுக்கே ரொம்ப யோசிப்போம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கிறப்ப நமக்கும் எந்தவித பாதிப்பும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சே ரொம்ப ஈஸியாக நம்ம வீட்டில் இருந்து கரப்பாம்பூச்சி, பல்லி இதெல்லாம் நம்ம வந்து ஓட ஓட எப்படி விரட்டுறதுன்னு பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. கரப்பாம்பூச்சி, பள்ளியெல்லாம் ஒழிக்கிறதுக்கு ஒரு சூப்பரான எஃபெக்டிவான சொல்யூஷன் வந்து ரெடி பண்ணலாங்க. இதுக்கு வந்து நான் ஒரு பூண்டு எடுத்திருக்கேங்க. இதில் வந்து 10 பல் பூண்டு வந்து எடுத்துக்கோங்க. மினிமம் 10 பல்லாவது எடுத்துக்கோங்க. பூண்டை வந்து நம்ம தோலோடையே யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி 10 பல் பூண்டு எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா உங்கள் வீட்டில் இடிக்கல் இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கோங்க. இடிக்கல் இல்லைன்னா ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு கூட நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி இடிக்கல்லில் போட்டு நம்ம வந்து நல்லா தட்டி எடுத்துக்கலாங்க. இதை வந்து நம்ம ரொம்ப பேஸ்ட்டாக தட்டி எடுக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நீங்கள் லைட்டாக தட்டி எடுத்திங்கனாலே போதும். பாருங்கள், இந்த அளவுக்கு நீங்கள் நல்லா தட்டி எடுத்துக்கோங்க. இப்போ இதை நம்ம ஒரு பிளேட்டு அல்லது ஒரு பவுலில் வந்து எடுத்து சேர்த்துக்கலாங்க. இந்த பூண்டோட ஸ்மெல் வந்து கரப்பாம்பூச்சி, பல்லி இதுகளுக்கெல்லாம் சுத்தமாக ஆகாதுங்க. எறும்புக்கு கூட சுத்தமாக ஆகாதுங்க. நம்ம ரெடி பண்ணுற சொல்யூஷன் வந்து நீங்கள் எறும்பு தொல்லை இருந்துச்சுன்னா அதுலேயும் கூட ஸ்ப்ரே பண்ணி விடலாம். அடுத்ததாக அடுப்பில் வந்து ஒரு அகலமான ஹைட்டான ஒரு பாத்திரம் வச்சுட்டு அதில் 300 ml தண்ணி சேர்த்துக்கோங்க. அடுப்பை நல்ல மிதமான தீயிலே வச்சுட்டு சூடு பண்ணிக்கோங்க. சுற்றி நமக்கு நல்ல முட்டையாக பபிள்ஸ் வர ஆரம்பிக்கும். அது வரைக்கும் நம்ம வந்து தண்ணியை சூடு பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நமக்கு நல்ல பபிள்ஸ் வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து தட்டி எடுத்து அந்த பூண்டை சேர்த்துக்கோங்க. பூண்டு தோலோடையே சேர்த்துக்கங்க. அப்போ தான் நல்ல எஃபெக்டிவாக இருக்கும். இந்த மாதிரி பூண்டு சேர்த்துட்டு அதுக்கப்புறமா 10 கிராம்பு சேர்த்துக்கங்க. கிராம்பு சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பை நல்ல மிதமான தீயிலே வச்சுட்டு 2-3 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க. 2-3 நிமிஷத்தில் இந்த பூண்டு, கிராம்போட சாரெல்லாம் அந்த தண்ணியில் வந்து நல்லா இறங்கி வந்து அந்த தண்ணி வந்து நல்ல கலர் மாறி வருங்க. அது வரைக்கும் இந்த தண்ணியை நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நமக்கு 3 நிமிஷம் ஆயிருக்குங்க. இப்போ பாருங்கள், அந்த தண்ணியோட நிறமே நல்லா மாறி வந்திருக்கு. பூண்டு, கிராம்பு இதோட சாரெல்லாம் அந்த தண்ணியில் நல்லா இறங்கி கலர் சேஞ்ச் ஆகிருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் அடுப்பு நல்லா குறைவான தீயில வச்சுட்டு இதில் அடுத்ததாக நம்ம பேக்கிங் சோடா சேர்க்க போகிறோம். அதாவது ஆப்ப சோடா இருக்கு இல்லையா, அதுதான். இதில் வந்து 1 ஸ்பூன் சேர்த்துக்கங்க. பேக்கிங் சோடா சேர்த்ததுமே நல்லா பொங்கி மேலே வந்து நுரைச்சி வருங்க. அதனால தான் நான் வந்து ஹைட்டான அகலமான பாத்திரம் வந்து எடுத்துக்க சொன்னேன். இப்போ வந்து ஒரு ஸ்பூனை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுப்பை நல்லா குறைவான தீயிலே வச்சுட்டு கலந்து விட்டுக்கங்க. கொஞ்ச நேரத்திலே அந்த பொங்கி வந்தது எல்லாமே நல்லா அடங்கிருங்க. அவ்வளோதாங்க. இப்போ நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா இது கூட ஒரே ஒரு பொருள் சேர்த்தா போதுங்க. நமக்கு சூப்பரான எஃபெக்டிவான சொல்யூஷன் வந்து ரெடி ஆயிரும். இப்போ இது நல்லா ஆறிடுச்சிங்க. அடுத்ததாக ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம ஒரு வடிகட்டி வச்சுட்டு நம்ம இதை நல்லா ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாங்க. இதை கையை வச்சே நல்லா ப்ரெஸ் பண்ணி அந்த சாறு எல்லாத்தையுமே நல்லா ரிலீஸ் பண்ணிடுங்க. இந்த வேஸ்ட்டை தூக்கி போட்டுறாதீங்க. இதையும் நம்ம வந்து யூஸ்ஃபுல்லாக பயன்படுத்தலாங்க. நான் வந்து வீடியோவோட லாஸ்ட்டில் வந்து அதை ஷேர் பண்ணியிருக்கேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இதை வந்து இது போல் ஒரு சின்ன பவுலு அல்லது ஒரு சின்ன பிளேட்டில் வச்சுட்டு ஓரமாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போது அடுத்ததாக கடைசியாக நம்ம இதில் என்ன சேர்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ஷாம்பு இருக்கு இல்லையா, அதுதான் சேர்க்க போகிறோங்க. நீங்கள் வந்து என்ன ஷாம்பு யூஸ் பண்ணுறீங்களோ எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நான் வந்து பேண்டின் ஷாம்பு எடுத்திருக்கேங்க. இதில் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு எடுத்து சேர்த்துக்கலாம். இந்த ஷாம்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாங்க. நம்ம இதில் சேர்த்துருக்கிற 4 பொருளுமே கரப்பாம்பூச்சி, பல்லிகளுக்கு சுத்தமாக ஆகாதுங்க. ஸோ அது எல்லாமே அழிஞ்சிடுங்க நீங்கள் அதுக்கு மேலே ஸ்ப்ரே பண்ணும்போது. அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டு பக்கம் வரவே செய்யாதுங்க. ரொம்பவே எஃபெக்டிவான சொல்யூஷன் தான் இது. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து இந்த வேஸ்ட்டு தனியாக வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதுலேயும் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஷாம்பு எடுத்து சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம லாஸ்ட்டாக இதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்த இந்த சொல்யூஷனை வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ப்ரே பாட்டிலில் ஆட் பண்ணிக்கலாங்க.
உங்கள் வீட்டில் ஸ்ப்ரே பாட்டில் இல்லை அப்படின்னா கவலையப்படாதீங்க. நம்ம கடைகளில் ஜூஸ் பாட்டில், வாட்டர் பாட்டில்லாம் வாங்கினோன்னா சின்ன சின்ன பாட்டில்லாம் கிடைக்கும் இல்லையா, அதோட மூடியில் வந்து ஊக்கு அல்லது கத்தியை வந்து நல்லா நெருப்பில் வாட்டி ஓட்டை போட்டு எடுத்து நீங்கள் வந்து அதுக்குள்ளே லிக்யூட் சேர்த்து ப்ரெஸ் பண்ணி எடுத்து ஸ்ப்ரே பாட்டில் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி பள்ளிலாம் எங்கே ரொம்ப தொந்தரவு பண்ணுமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டுருலாங்க. நம்ம வீட்டில் வந்து நைட் நேரத்தில் கிச்சன் ஸ்டவ் இருக்குது பாருங்கள், அது பக்கத்தில் கரப்பாம்பூச்சி பள்ளி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி கிச்சன் ஸ்டவ்வை நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா இது போல் அந்த கிச்சன் ஸ்டவ்வுக்கு மேலே வந்து எல்லா பக்கமும் நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு தூங்க போயிடுங்க. காலையில் நீங்கள் வந்து மெதுவாக எழும்பி வந்ததுக்கப்புறமா ஒரு துணியில் வந்து தண்ணியை நனைச்சிட்டு தொடச்சி எடுத்துட்டிங்கனாலே போதுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப கரப்பாம்பூச்சி பள்ளிலாம் இது பக்கத்தில் வரவே செய்யாதுங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சிலிண்டர் இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கிற ஓட்டைக்குள்ளே வந்து கரப்பாம்பூச்சிலாம் நிறைய தங்கியிருக்கோங்க. ஸோ அதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. இருட்டாக இருக்கிற இடத்துல தான் கரப்பாம்பூச்சிகள் வந்து நைட்டு வந்து ஜாஸ்தியாக தங்கியிருக்குங்க. ஸோ அதிலெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணிடலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன் சிங்க்கு, பாத்ரூம் சிங்க்கு, அதில் இருக்கிற ஓட்டை இருக்குது பாருங்கள், அதுக்கு அடியில் இருக்கிற பைப்லைன் வழியாக கரப்பாம்பூச்சி சின்ன சின்ன பூச்சிகள்லாம் நம்ம வீட்டுக்குள்ளே வருங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு இதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுறலாங்க. அடுத்ததான் இந்த சிங்க்குக்கு மேலே இருக்கிற ஒரு ஓட்டை இருக்குது பாருங்கள், இது போல் உங்கள் வீட்டில் வந்து ஓட்டை இருந்துச்சுன்னா அதுக்குள்ளேயும் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டுருங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப கரப்பாம்பூச்சி வந்து நம்ம வீட்டுக்குள்ளே வராமல் பார்த்துக்கலாம். அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷினு, கபோர்டு, இதுக்கு அடியிலலாம் நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடலாங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப கரப்பாம்பூச்சி பள்ளி எந்த மூலை முடுக்கில் இருந்தாலும் அது எல்லாமே நம்ம வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய கதவு இருக்குது பாருங்கள், அந்த கேப்லலாம் பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அந்த கேப்புக்குள்ளே நம்ம நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுடலாம். அடுத்து நம்ம வீட்டில் வந்து மோஸ்ட்லி பள்ளி வந்து லைட்டு பக்கத்தில் தான் ஜாஸ்தியாக இருக்குங்க. டியூப்லைட் பக்கத்துலலாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ டியூப்லைட் பக்கத்தில் நீங்கள் வந்து இது போல் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். டியூப்லைட்டுக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணாதீங்க, தண்ணி வந்து அதுக்கு மேலே பட வேணாம். டியூப்லைட்டுக்கு கீழே இருக்கிற அந்த செவுரு இருக்குது பாருங்கள், அந்த டியூப்லைட்டை ஒட்டி கீழே இருக்கிற செவரில் வந்து இது போல் நீங்கள் வந்து அப்படியே லைனாக நீங்கள் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா இந்த வாடை வந்து அதில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால பள்ளி வந்து அந்த லைட்டு பக்கத்தில் வரவே செய்யாதுங்க. இது போல் உங்கள் வீட்டில் பள்ளி, கரப்பாம்பூச்சியில் எங்கெல்லாம் வருமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விட்டீங்க அப்படின்னா பள்ளி, கரப்பாம்பூச்சி எல்லாமே காணாமலே போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூமில் வந்து மேலே வந்து இது போல் ஒரு ஓட்டை இருக்குங்க, அது வழியாக பள்ளிலாம் வருங்க. ஸோ நான் வந்து அதில் வந்து ஸ்ப்ரே பண்ணி விடுறேன். இது போல் உங்கள் வீட்டில் எங்கெல்லாம் பள்ளி தொந்தரவு இருக்குமோ அங்கெல்லாம் ஸ்ப்ரே பண்ணி விடுங்க. நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா பாத்ரூமில் வந்து பள்ளி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ நான் வந்து பாத்ரூமில் மேலே வந்து சுற்றி இது போல் ஸ்ப்ரே பண்ணி விடுறேங்க. இந்த மாதிரி நம்ம வந்து மேலே சுவரில் வந்து இது போல் ஸ்ப்ரே பண்ணி விடும்போது நம்ம சேர்த்துருக்கிற பூண்டு, பேக்கிங் சோடா, அந்த கிராம்பு, ஷாம்பு, அந்த வாடை அதில் இருந்துக்கிட்டே இருக்கிறதுனால பள்ளி எல்லாமே நம்ம வீட்டை விட்டு தலை தெறிக்க ஓடிடுங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பாத்ரூம் ஜன்னல், கிச்சன் ஜன்னல், ரூம் ஜன்னல், அதுக்கு வெளியிலலாம் நீங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த மாதிரி செய்கிறப்ப இந்த ஜன்னல் வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே பள்ளி வராமல் பார்த்துக்கலாங்க. நம்ம வீட்டில் வந்து இது போல் ஹைட்டாக இருக்கும்போது அந்த சுவருக்கு மேலெல்லாம் நம்ம வந்து ஸ்ப்ரே பண்ண முடியாது இல்லையா, அதுக்கு வந்து ஒரு சின்ன டிப் என்னென்னா, நான் உங்கள் வீட்டில் வந்து ஒட்டடக்குச்சி இருந்துச்சுன்னா அந்த ஒட்டடக்குச்சி அல்லது மாப் இருந்துச்சுன்னா அந்த மாப்போட எண்டில் வந்து ஒரு பழைய துணியை வச்சு நம்ம வந்து நல்லா டைட்டாக கெட்டி விட்டுட்டு அதில் வந்து நம்ம ரெடி பண்ணி எடுத்த லிக்யூடில் நல்லா முக்கி லைட்டாக பிழிஞ்சு எடுத்து இது போல் உங்கள் வீட்டை சுற்றி மேலே வந்து சுவரில் நல்லா இது போல் தேய்ச்சி விட்டீங்க அப்படின்னா 4-5 நாளைக்கு அந்த ஸ்மெல் வந்து அங்கே இருந்துக்கிட்டே இருக்குங்க. இதனால் பார்த்தீங்கன்னா பள்ளி தொந்தரவு இருக்காதுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக நம்ம வேஸ்ட்டு வந்து தனியாக எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு நியூஸ் பேப்பர் எடுத்துருக்கேங்க, இதை வந்து சின்ன பீஸாக நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் நல்லா மடக்கி நீங்கள் வந்து சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நியூஸ் பேப்பரை இது போல் பீஸ் போட்டு எடுத்ததுக்கப்புறமா இந்த மாதிரி கொஞ்சம் ஸ்பேஸ் விட்டு கீழே வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த வேஸ்ட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து ஒவ்வொரு பீஸ்லேயும் இது போல் வச்சு விட்டுறலாங்க. இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறமா இதை வந்து ஒன்றா எடுத்துகிட்டு போய் நம்ம வீட்டில் கரப்பாம்பூச்சி பள்ளிலாம் எங்கே நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குமோ அங்கெல்லாம் நம்ம வந்து வச்சு விட்டுடலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம வீட்டில் க்ராசரி ஐட்டம்ஸ், மசாலா, பருப்புலாம் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் இல்லையா, அந்த செல்ஃபில் வந்து பள்ளி, கரப்பாம்பூச்சி நடமாட்டம்லாம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ அதில் இது போல் நீங்கள் வந்து ஒரு பீஸ் எடுத்து வச்சு விடுங்க. இந்த மாதிரி செய்கிறப்ப கரப்பாம்பூச்சி பள்ளி நடமாட்டம் இருக்காதுங்க. அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து கிச்சன் ஸ்டவ்வுக்கு மேலே வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டோம் இல்லையா, ஸ்டவ்வுக்கு அடியிலையும் இது போல் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒரு பீஸ் எடுத்து வச்சு விட்டுருங்க.
அதே போல் நம்ம வீட்டில் வந்து அவன்லாம் வச்சுருந்தோம் அப்படின்னா அதுக்கு அடியிலலாம் கரப்பாம்பூச்சி நடமாட்டம் ஜாஸ்தியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி அவன்லாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா அதுக்கு அடியிலையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்ததை ஒரு பீஸ் எடுத்து வச்சு விட்டுருங்க. இதே போல் ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின் இதுக்கு அடியிலலாம் கூட நீங்கள் வந்து வச்சு விடலாங்க. இதோட ஸ்மெல் வந்து பார்த்திங்கன்னா 4-5 நாளைக்கு இருக்குங்க. ஸோ நம்ம வீடு பக்கம் ஒரு கரப்பாம்பூச்சி கூட வராதுங்க. நம்ம வீட்டில் இருந்தால் கூட அது எல்லாமே காணாமலே போயிடுங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததான் நம்ம வீட்டில் வந்து கரப்பாம்பூச்சிலாம் ஜாஸ்தியாக இருக்கிறப்ப நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ரூம், கட்டில், கபோர்டு இதுக்கு அடியிலலாம் கூட நடமாட்டம் இருக்குங்க. ஸோ கட்டில், கபோர்டு இதுக்கு அடியிலலாம் நீங்கள் வந்து ஒரு பீஸாக எடுத்து வச்சு விட்டுருங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். சூப்பராக ஒர்க் அவுட் ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க நோட்டிஃபிகேஷன் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.